வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம் டேட் வந்துருச்சு இல்லையா, ஜூன் 9th, அதாவது வர சண்டே இல்லாமல் அடுத்த சண்டே நமக்கு டிஎன்பிஎஸ்சி 4 நடக்க போகுது. காலையில் 9:30 to 12:30 வரைக்கும். ஸோ அதுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொபைல் வச்சுருக்கீங்களா இல்லை லேப்டாப் எதுலனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் மொபைல் வச்சு டவுன்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண உடனே அதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே தரோவாக படித்து பார்த்துக்கோங்க. அவசரப்படாமல் கொஞ்சம் நேரமாகவே போயிருங்க. அதாவது 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 8:39 அங்கே சென்டரில் இருக்க மாதிரி போயிருங்க. அண்ட் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு. எஸ், அதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது எக்ஸாம் டைமிங் என்ன, எப்படி போகலாம், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எக்ஸாம் ஹால்குள்ளே என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும். அதுக்கான வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோவும் போடுறேன். வாங்க ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ரோமுக்கு போய்க்கலாம். ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் லைக் ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ் அந்த மாதிரி போய்க்கோங்க. போயிட்டு இப்போ நம்ம வெப்சைட்குள்ளே போகலாம். tnpsc.gov.in அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு லிங்க்கே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸில் இருக்கும். நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன், ஹால் டிக்கெட் அந்த மாதிரி. இதில் ஹால் டிக்கெட், நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மொபைலில் தான் பண்ணுறேன், நீங்கள் லேப்டாப்பில் கூட பண்ணிக்கலாம். இப்போது இங்கே ஓகேன்னு காமிக்கும். ஆர் யூ ஷுர் வித் கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட், இதில் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும். இதில் வழிமுறைகள், நிரந்தர பதிவு விவரங்கள், அறிவிக்கைகள், விண்ணப்பிக்க, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் நிரந்தர பதிவு விவரங்கள், அதாவது செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் புதிய பதிவு செய்ய விளைவோர், ஏற்கனவே பதிவு செய்தோர், நம்ம ஆல்ரெடி பதிவு செஞ்சு அப்ளை பண்ணனால தான் இப்போ நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண வந்திருக்கோம். ஸோ செகண்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பதிவு செய்தோர், இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் வரும். அதாவது பயனாளர் குறியீடு, கடவுச்சொல், நம்மளுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போடுற மாதிரி. இப்போ என்னோடய யூசர் நேமை நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் அண்ட் என்னோடய பாஸ்வேர்டையும் நான் போட்டுக்கிறேன். பாஸ்வேர்ட் நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா பாஸ்வேர்ட். சப்போஸ் மறந்து போச்சுன்னா முன்னாடி இருக்கிற பேஜ்லேயே உங்களுக்கு ஃபர்காட் பாஸ்வேர்டு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கோ இமெயிலுக்கோ ஒரு ரீசெட் பாஸ்வேர்டு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேப்சா என்ட்ரு பண்ணிக்கலாம். கேப்சா 2 நம்பரை ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதாவது 12 + 5னா இப்போ எவ்வளோ, 17. அந்த மாதிரி 17 போடுற மாதிரி இருக்கும். இப்போ 17 போட்டுட்டு இப்போ நான் சமர்ப்பி கொடுக்க போகிறேன். ஓகே கொடுக்க போகிறேன். சமர்ப்பி அப்படிங்கிற பட்டன் இப்போ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன், எடிட் ப்ரொஃபைல், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறையா இருக்கா. இப்போது இதில் நம்ம டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் தான் போய் டவுன்லோடு பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கரண்ட் அப்ளிகேஷன் இருக்குங்க இல்லைங்களா, அதுக்குள்ளே இப்போ போங்க. ஏன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஐடி நமக்கு வேணும். அதனால நம்ம கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கிற செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறோம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எத்தனை டைம் அப்ளை பண்ணியிருக்கேன், என்னோடய அப்ளிகேஷன் ஐடி எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் 2024 அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஐடியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் என்னோடய அப்ளிகேஷன் ஐடியை. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு பேக் பட்டன் அமுத்துங்க. இப்போ உங்கள் மொபைலில் பேக் பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா முன்னாடி பேஜுக்கே வந்துடும். வந்தோடனே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டவுன்லோட் ஹால் டிக்கெட், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அப்படியே ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு காமிக்கும் ஆக்டிவிட்டிங்கிற இதில். அது உள்ளே போயிட்டு
இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஐடி எழுதி வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய அப்ளிகேஷன் ஐடியை நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே என்ட்ரி பண்ணிடுறேன். பார்த்து 241 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா 24ங்கிறது இயர் 24 இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா எஸ், உங்களுடைய ஹால் டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் உங்களுடைய விண்ணப்ப எண், பதிவு எண், தந்தையார் பெயர், உங்களுடைய முகவரி, தேர்வு மையத்தோட முகவரி எல்லாமே போட்டிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. அப்புறம் உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு டைம் நல்லா தரோவாக படித்து பார்த்துக்கோங்க. அவசரப்படாமல் நல்லா தரோவாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு நடைபெறும் நாள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, 9/6/2024, அதாவது ஜூன் 9ஆம் தேதி முற்பகல் 9:30 to 12:30 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி வேணும்னா நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள், நான் அதுக்கு செப்பரேட் வீடியோஸ் போடுறேன். இப்போ இதை வந்து நம்ம மொபைலில் பண்ணுறனால டவுன்லோட் பண்ணுறதுக்கு சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக சேவ் ஆகிடும். நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான்.